அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசின் ஆதிதிராவிட பழங்குடி நல வாரியத்திற்கு சிறப்பாக என்னுடைய நன்றிகள். நண்பர் பவனந்திக்கும் ஏற்பாட்டு குழுவில் இடம்பெறுகின்ற அனைத்து தோழர்களுக்கும், ஆளு குறும்பர்களினுடைய மூத்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த உரை ஒரு சிற்றுரை. இந்த சிற்றுரை அடிப்படையில் பழங்குடி கலைகள் பற்றிய ஒரு பொது அறிமுகத்தை வழங்குவதாக இருக்கும். என்னிடம் பவனந்தி அவர்கள் இது பற்றி பேசும்போது ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு பார்வையை பழங்குடி கலை பற்றி தருமாறு கேட்டிருந்தார். பழங்குடி கலை என்பது பூர்வகுடி மக்களினுடைய காட்சி கலைகள் மற்றும் பொருள்சார் பண்பாட்டை குறிப்பது என்றது எங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த ஒன்றுதான். சில வேளைகளில் மானிடவியலாளர்கள் இதை இனவரைவியல் கலை என்றும் அழைப்பார்கள். குறிப்பாக என்னுடைய உரையின் இறுதி பகுதியில் நான் வரலாற்றிற்கு முற்பட்ட கால கலை அல்லது ப்ரீஹிஸ்டோரிக் ஆர்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகின்ற கலை வெளிப்பாட்டு மரபிலிருந்து பழங்குடி கலை எந்த இடத்தில் வேறுபடுகின்றது என்பது பற்றிய ஒரு சிறு குறிப்பை கூறுவேன். அதற்கு முன்னதாக பொதுவாக பழங்குடி கலைகளினுடைய தோற்ற காலத்தை உலக பொதுவாக புதிய கற்காலத்தில், அதாவது கிட்டத்தட்ட பொது ஆண்டிற்கு முற்பட்ட 2500 3000 வரைக்குமான காலகட்டங்களாக பார்க்கின்ற ஒரு உலக பொது மரபு இருக்கின்றது. இந்த பின்புலத்தில் வைத்து பார்க்கும் பொழுது வரலாற்றுக்கு முற்பட்ட கால கலை என்பது அதாவது பழைய கற்காலம் நாங்கள் அழைக்கின்ற காலகட்டத்தின் எழுத்து வடிவங்களினுடைய தோற்ற காலத்திற்கு முற்பட்ட காலத்தின் தொடர்பியல் சாதனமாக நாங்கள் பார்ப்போம். இந்த முன் சொற்களில் இருந்து நான் 2 விடயங்களை வரையறை செய்து கொண்டு என்னுடைய உரைக்குள் செல்கின்றேன். பூர்வகுடி அல்லது பழங்குடி என்கின்ற இந்த சொல்லு யாரை குறிக்கிறது அல்லது எந்த அடிப்படையில் இது வரையறை செய்யப்படுகின்றது என்கின்ற கருத்து. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நீண்ட காலமாக, சில வேளைகளில் மற்றவர்களின் வருகைக்கு முன்னராகவே தொடர்ந்து வசித்து வருபவர்கள் அல்லது ஒரு இனத்துடன் வரலாற்று ரீதியான பிணைப்பை கொண்டவர்கள் மற்றும் தங்களை சுற்றியுள்ள பெரும்பான்மை மக்களிடமிருந்து பண்பாட்டு ரீதியாக சுட்டிப்பான வேறுபாடுகளை கொண்டிருக்கும் மக்கள் கூட்டத்தை பொதுவாக பூர்வகுடிகள் அல்லது பழங்குடி மக்கள் என்று நாங்கள் அழைக்கின்றோம். உலக பொதுவாக ஆங்கில மரபில் வேறுபட்ட சில சொற்களும் பழங்குடி மக்கள் மீது பயன்படுத்தப்படுகின்றன. குறிப்பாக நேட்டிவ்ஸ், ஒரிஜினல், ஃபர்ஸ்ட் நேஷன், ஃபர்ஸ்ட் பீப்புள் போன்ற பல்வேறு சொற்கள் இவர்களை பற்றி கூறப்படுகின்றன. இனவெறியியல் கலை என்பது மானிடவியலாளர்கள் இன்னும் அதை பற்றி விரிவாக கூறுவார்கள், அங்கு இருக்கிறார்கள். எத்னோகிராபிக்கல் ஆர்ட் என்பது பூர்வகுடி அல்லது மேற்கத்தியர் அல்லாத சமூகங்களால் சமயம், சடங்கு அல்லது அன்றாட பயன்பாட்டிற்காக உருவாக்கப்பட்ட பாரம்பரிய மற்றும் பெரும்பாலும் பயன்பாடு அல்லது செயல்பாட்டு ரீதியான பொருட்களை குறிக்கும் ஒரு பொது சொல்லாக காணப்படுகின்றது. வேடமுகங்கள் அல்லது முகமூடிகள், ஆடைகள் அல்லது துணிகள் மற்றும் கருவிகள், கலை வெளிப்பாடுகள், சிற்பங்கள், ஓவியங்கள் போன்றவை இவற்றில் அடங்கும். குறிப்பிட்ட பண்பாட்டு மரபுகளில் ஆழமாக வேரூன்றியுள்ள இக்கலை வணிக நோக்கங்களுக்காக அன்றி ஒரு சமூகத்தின் அடையாளம், வரலாறு மற்றும் நம்பிக்கை அமைவுகளின் வெளிப்பாடாக அமைகின்றது. இன்றைய காலகட்டத்தில் அவற்றை எவ்விதம் பாதுகாத்தல் அல்லது மேலும் எடுத்துச் செல்லுதல், அவற்றின் எதிர்கால வாழ்வுக்கான பயன் தரும் நடவடிக்கைகள் என்ன என்ற ஒரு விவாதம் வரும் பொழுது சில வேளைகளை அவற்றை வணிக மயப்படுத்துதல் அல்லது ஞாபக சின்னங்கள், சுவனிய சந்தைகள், அதாவது ஞாபக சின்னங்களை விற்பனை செய்கின்ற இடங்களை நோக்கி அவற்றை இடம் மாற்றுகின்ற செயற்பாடுகள் இருந்தாலும் அவை அவற்றின் மூலத்தில் அல்லது அவற்றின் ஆரம்ப காலத்தில் அவற்றிற்கானவையாக அவை இருக்கவில்லை. இது பற்றி என் உரையின் கடைசியில் மீளவும் நான் ஒரு முறை பேசுகின்றேன். இந்த பழங்குடி கலைகள் உலக பொதுவாக சில பொதுப்படியான விடயங்களை கொண்டிருக்கின்றன. ஒன்று, அவை சடங்குகள் அல்லது மதம் சார்ந்த இயல்பை கொண்டவை.
பொதுவாக கிராமப்புறங்களில் உருவாகும் இக்கலை பழங்குடி பண்பாடுகளின் ஆக்கத்திறன், அதாவது படைப்பாக்கத்திறன் அல்லது ஹியூமன் ஸ்கில் மற்றும் அவற்றின் மூலமாக கண்டறியப்பட்ட அவர்களது நாளாந்த வாழ்வும் நம்பிக்கைகளும் சார்ந்த கருப்பொருட்களின் வெளிப்பாடாக அமைகிறது. பொதுவாக வரலாற்று ரீதியாக இந்த சொல்லு ஆப்பிரிக்கா மற்றும் பெருங்கடல் சார்ந்த நாடுகள், தென்கிழக்காசியா மற்றும் அமெரிக்க கண்டங்களில் இருக்கின்ற தனித்துவமான மிக பழைய மக்கள் கூட்டத்தின் அழகியல், வரலாறு மற்றும் சமய முக்கியத்துவம் வாய்ந்த வெளிப்பாடுகளை குறிப்பதற்காக இன்று பயன்படுத்தப்படுகிறது. இப்பொருட்கள் அவற்றின் ஆரம்பத்தில் கலைக்கூடங்களுக்காக உருவாக்கப்படவில்லை. அவை அன்றாட பயன்பாட்டு கருவிகளாகவோ அல்லது சமயம் சார்ந்த புனிதப்படுத்தப்பட்டவையாகவோ அல்லது சடங்குகளில் அணியும் உடைகளாகவோ அவை காணப்பட்டன. அருங்காட்சியகங்களிலும் கலைக்கூடங்களிலும் அவை எடுத்து வரப்படுகின்ற செயற்பாடு என்பது பிற்பட்ட கால செயற்பாடாகவும் அது நேரடியாக அந்த மக்கள் கூட்டத்தினால் பெருமளவிற்கு செய்யப்படாதனவாகவும் காணப்படுகின்றன என்ற ஒரு செய்தியை இந்த இடத்தில் நாங்கள் சேர்த்து புரிந்து கொள்ளலாம். அவற்றினுடைய கண்டெக்ஸ்ட், சூழமைவு என்பது மேற்கத்திய கலைகளைப் போலன்றி இனவரையியல் கலையானது அதை உருவாக்கிய பண்பாட்டின் அன்றாட வாழ்க்கை மற்றும் சமூக கட்டமைப்போடு ஆழமாக பிணைந்துள்ளது. கலை ஆக்குதல் என்பது அல்லது அவர்களின் வெளிப்பாடுகள் என்பது அவர்களின் அன்றாட வாழ்வின் நாளாந்த தேவையின் நம்பிக்கைகளின் ஒரு பகுதியாக இருந்ததை ஒழிய அவற்றிற்கு வெளியே இருக்கின்ற கலை வித்தின் இன்வெர்டகமா, அதாவது கலை என கூறப்படுகின்ற கலை ஆக்கம் நோக்கி செய்யப்பட்ட ஒரு வெளிப்பாடாக அவை கருதப்படுவது இல்லை. அந்த வகையில் அவற்றின் பண்பாட்டு முக்கியத்துவம் என்பது அந்த குறிப்பிட்ட மக்களின் நோக்குநிலைகளை, வாழ்க்கை முறைகளை, அவர்களின் கடவுளர்களை, அவரது புராணிகங்களை, அவர்களுடைய நிலங்களை, வாழ்க்கையை, இவற்றை பற்றிய அறிவை, பார்வையை அவை பிரதிநிதித்துவம் செய்கின்றன. அந்த வகையில் இந்த வெளிப்பாடுகள் அவர்களை புரிந்து கொள்ளவும் அவர்களுடைய வாழ்க்கையை வரைந்தெடுக்கவும் அல்லது அவற்றை புரிந்து கொள்ளவும் செல்லும் ஒரு வழித்தடமாக இருக்கும். அவை குறியீட்டு தன்மையானவை. உதாரணமாக யாகன் எனப்படுகின்ற பழங்குடியினர் மரப்பட்டையில் வேடமுகம் செய்தல் அல்லது 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சிவப்பு நிற கல்லாலான போன்ற நம்பிக்கை சார்ந்த பொருட்கள் இதற்கு சிறந்த உதாரணம். அதாவது இந்த பொருட்கள் அவற்றின் வெளித்தோற்றத்திற்குள், அந்த வெளித்தோற்றத்திற்குள் மறைக்கப்பட்ட அல்லது அவை தாங்கி நிற்கின்ற இன்னொரு அர்த்தம் அல்லது அந்த குறிக்குள் மறைக்கப்பட்ட இன்னும் ஒரு சமாந்தரமான அர்த்தத்தை காவுகின்றவையாக இருக்கும் என்கின்ற ஒரு முக்கியத்துவமும் இவை எல்லாவற்றிலும் காணப்படுகின்றன. இந்த இடத்தில் குறிப்பாக இந்த பழங்குடியினர், பழங்குடி கலைகள், பழங்குடி பண்பாடு, பழங்குடியினரது மரபுரிமை, நான் மரபுரிமை என்ற சொல்லை ஹெரிட்டேஜ் என்கின்ற ஆங்கில சொல்லிற்கு ஈடாக பயன்படுத்துகின்றேன். என்றால் என்னை பொறுத்த வரைக்கும் மரபு என்ற சொல்லு ட்ரெடிஷன், மரபு என்ற ஒரு இடத்தில் நிற்கும் என்று நினைக்கிறேன். அதனால் மரபுரிமை என்பது மரபு ரீதியாக எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒன்றின் மீதான உரித்துடைமை என்ற ஒரு விடயஸ்தானம் மிக முக்கியம். அந்த வகையில் நான் மரபு என்று தமிழகத்தில் அதிகம் பயன்படுத்தப்படுகின்ற சொல்லிற்கு பதிலாக மரபுரிமை, மரபு ரீதியான உரித்துடைமை என்கின்ற சொல்லை பயன்படுத்த விரும்புகின்றேன். அந்த வகையில் அவை பற்றி நாங்கள் இன்று மீள் பயணம் ஒன்றை செய்யும் போது, அவற்றை பற்றி ஆராய்ச்சிகளுக்குள் இறங்கும் பொழுது அவற்றை எப்படி பார்ப்பது, எப்படி எதிர்கொள்வது என்பது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. ஏனென்றால் எங்களது பாடத்திட்டங்கள், எங்களுடைய அறிவுசார் முறைமைகள் இவை எல்லாம் ஒரு வகையில் காலனிய காலத்தோடு வந்த சட்டகங்களாலும் மேற்கத்திய பார்வை முறைமைகளாலும் ஆளப்படுபவையாகவும் அவற்றால் எடுத்து செல்லப்படுகின்றவனாகவும் ஒரு வகையில் நம்மை அவர்களது சிந்தனைகளுக்கான முகவர்களாக கொள்ளுகின்றவையாகவும் இருக்கின்ற ஒரு பெரிய கண்டிஷன், ஒரு நிலவரத்துக்கு மத்தியில் ஒரு வகையான அவற்றை ஊடறுத்து பார்க்கின்ற, நம்மை நமது வேரில் இருந்து நோக்குகின்ற ஒரு பார்வை மிக முக்கியம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் ஒரு வகையில் மானுடவியல் போன்ற மேற்கத்திய சிந்தனை மரபுகளுக்கால் வந்த இந்த பார்வை முறைகளுக்கு மத்தியில் அவற்றை எவ்வாறு விளங்கிக் கொள்ளுவது அல்லது அவற்றினுடைய அடிப்படையான சாராம்சமான மிக முக்கியமான விடயங்களை பெற்றுக்கொள்ளும் அதேவேளை
எங்களுடைய மரபிலிருந்தும் எங்களுடைய பண்பாட்டு பகைப்புலத்திலிருந்தும் அவற்றை மீள வரையறை செய்தல் என்கின்ற தேவையும் இருக்கின்ற ஒரு காரணத்தினால் ஒரு வகையான காலனிய நீக்கம் செய்யப்பட்ட பழங்குடி கலை நோக்கிய மறுபயணம் நிகழ வேண்டும் என்பது மிக முக்கியமான தேவைப்பாடாக இருக்கின்றது. அதாவது ஒரு வகையில் கிழத்தேயவர்களை பார்க்கின்ற ஒரு எக்ஸோட்டிக்காக பார்க்கின்ற மரபுகள் அல்லது அவர்களினுடைய விடயங்களுக்கான பேரிடுதல்கள், இப்ப ஆங்கிலத்தில் ஆர்டிஃபேக்ட்ஸ் ஒரு கிராஃப்ட் என்று சொல்கின்ற விடயங்கள், பேரிடப்பட்ட முறைமைகளின் வரலாற்று பின்னணி அல்லது அவை யாருக்கு மீது பிரயோகிக்கப்பட்டன, அவற்றிற்குள் இயங்குகின்ற அதிகாரம், மேலாதிக்கம் முதலியவற்றினுடைய பகைப்புலத்தில் இவற்றை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு மிக கட்டாயமான தேவை இருக்கின்றது என்று நினைக்கிறேன். ஆனால் அதனை நீள பேசுவதற்கான சந்தர்ப்பம் இது அல்ல என்பதனால் மிக சுருக்கமாக அவற்றின் மிக அடிப்படையான விடயங்களை சொல்லி செல்ல விரும்புகின்றேன். ஒரு வகையில் இன்று உங்களுக்கு தெரியும், இந்த ரீபெட்ரியேஷன், மீள நாடுகள் தமக்கு உரித்தான பொருட்களை அவற்றை எடுத்து சென்ற மேற்கத்திய சக்திகளிடமிருந்து மீள பெறுதல் என்கின்ற ஒரு வகையான போக்கு உலகளாவிய ரீதியில் வளர்ந்திருப்பதும், ஈவன் உள்ளூரில் கூட பழங்குடி மக்கள், பூர்வ குடிகள் தங்களுடைய பொருட்களை அருங்காட்சியகங்களில் காட்சிப்படுத்தப்பட்ட முறைமை மீது நிகழ்த்துகின்ற விமர்சனங்கள், மறுதளிப்புகள், இவற்றின் பின்னணியில் இவற்றை புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக அண்மை காலத்தில் வட அமெரிக்க அருங்காட்சியகங்கள், கனடா போன்ற நாடுகளின் அருங்காட்சியகங்கள் எதிர்கொண்ட பூர்வகுடி மக்களது டோட்டம் போல், அவர்களுடைய குல கம்பங்கள் பற்றிய முன்வைப்புகள், எதிர்ப்புகள், இவற்றினுடைய பகை புலத்தில் ஒரு வகையில் எவ்வாறு நாங்கள் இந்த உயர்நிலைப்படுத்தப்பட்ட வெளிப்பாடுகளை பிற நாடுகள் அல்லது பிற அருங்காட்சியகங்களில் இருந்து பெற முயல்கின்றோமோ, அல்லது எங்களது தேசிய அருங்காட்சியகங்களில் நாங்கள் காணாமலே விட்ட எங்களுடைய பழங்குடி மக்களினுடைய காட்சி பாரம்பரியத்தை உள்வாங்குதல் என்பதும் மிக முக்கியமான ஒரு தேவைப்பாடு என்று நினைக்கின்றேன். அதாவது எங்களுடைய அருங்காட்சியகங்கள் ஒரு வகையான மேட்டுக்குடி வெளிப்பாடுகள் அல்லது உயர் வெளிப்பாடுகளையே பண்பாட்டு வெளிப்பாடுகளாக மட்டுப்படுத்தியுள்ள நிலவரங்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஈவன் ரீபெட்ரியேட் பண்ணப்படும் போது கூட அந்த வகையானவற்றை தான் நாங்கள் கோரி பெறுகின்றோம். சோ இந்த பின்னணியில் அவற்றை மீளப் பெறுதல் என்பதில் உள்ளூரில் இருந்து பெறுதலும் வெளியூர்களில் இருந்து பெறுதலும் மட்டுமில்லாமல் அவற்றை மீளவும் எடுத்து செல்லுதலினுடைய செயற்பாட்டு பொறிமுறைகள், அவற்றிற்கான சட்டங்கள் அல்லது பாலிசி, கொள்கை தீர்மானங்கள் மிக முக்கியமானவை என்று கருதுகின்றேன். அடுத்த மிக முக்கியமான விடயம் என்னென்றால், இந்த கலை வழிபாடுகள் ஒரு மேற்கத்திய கண்ணினால் அல்லது மேற்கத்திய முறையினால் சட்டகமிடப்பட்டவற்றை தான் பெரிய அளவிற்கு நாங்கள் திருப்ப பிரயோகிக்கின்றோம். அவ்வாறு அல்லாமல் அவர்களது புராணிகங்கள், அவர்களது மெய்யியல் பார்வைகள், அவர்களது வாழ்க்கை முறைமைகள், அவர்களது உள்ளூர் அறிவி பகைப்புலத்தில் அவற்றை எவ்வாறு சட்டகமிடுதல் என்கின்ற ஒரு விஷயம் பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஆகவே ஒரு காட்சி கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட விடயத்தின் பின்னால் இயங்கும் தத்துவம் அல்லது மெய்யியல் அல்லது நம்பிக்கை என்கின்ற விடயமும் இதில் முக்கியமானது. அது எவ்வாறு அந்த பொருளை உட்பவித்தது அல்லது பயன்படுத்துகின்றது அல்லது வைத்துக் கொள்கின்றது என்பது பற்றி நாங்கள் அதிகமாக சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் அந்த பார்வை பெருமளவத்திற்கு மேற்கத்தியங்களில் கட்டமைக்கப்பட்ட பார்வையினால் பார்க்கப்படுகின்ற ஒன்றாக நம்முடைய இருக்கின்ற ஒரு துரதிர்ஷ்டம் இருக்கிறது. நுண்கலைகள் என்ற நியமமாக்கம், ஃபைன் ஆர்ட் கேனன்ஸ் அல்லது கனானிக்கல் ட்ரெடிஷன்ஸ் என்பதற்கு இது சவால் எடுக்கிறது. ஏனென்றால் எங்களுடைய நுண்கலை என்கின்ற சட்டகம் அல்லது விஷுவல் ஆர்ட் பற்றின வாதங்களில் பழங்குடி கலைகள் என்பன விளிம்பில் இருப்பனவும் மைய விவாதத்தின் பகுதியாக வராதனவாகவும் இருக்கின்ற போக்கு உலகம் பூராவும் இன்றும் காணப்படுகின்றது. அதாவது புதிய கலை வரலாற்று எழுத்துக்கள், புதிய வரலாற்று எழுத்துக்கள் வந்த பின்பு கூட இவை இன்னும் ஏதோ ஒரு வகையில் விளிம்பில் வைக்கப்பட்டதாக மைய நீரோட்டம் அல்லது மைய விவாதத்தின் பொருளாக ஆகாமல் இருக்கின்ற நிலைமையும் இருக்கின்றன. சோ அதை கடந்து அவற்றை எவ்வாறு எடுத்து வருவது என்பது பற்றியும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். குறிப்பாக அதனுடைய பயன்பாடு, அவற்றினுடைய உறவு முறைகள்,
ஒரு வகையில் இவை எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளல் மூலம் நமது துறைசார் வெவ்வேறு அறிவு முறைகள், குறிப்பாக வரலாறு, கலை வரலாறு, மானுடவியல் முதலான பலவற்றிலும் ஒரு வகையான மறு உருவாக்கம் இவற்றை பற்றி நிகழ வேண்டிய தேவையின் பகைப்புலத்தில் அவற்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். உதாரணமாக இந்த வருடத்தின் ஜனவரி மாதத்துல பிரிட்டிஷ் கொலம்பியாவில் குறிப்பாக ரீபெட்ரியேஷன் பெற்ற ஃப்ரேம்வொர்க்ல இந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் நேஷன் அல்லது உள்ளூர் மக்கள் அவர்களுடைய மூதாதையர்களினுடைய விடயங்களை கொள்கை ரீதியாக உள்வாங்குதல் பற்றின தீர்மானங்கள் உள்ளன. எங்களுடைய தேசிய தீர்மானங்கள் அல்லது பொது தீர்மானங்களில் விளிம்பில் இருக்கும் இவை மையத்துக்குள் வருதலும் அவை ஏற்கனவே எங்களிடம் இருக்கும் துறைசார் அறிவுகள், பார்வைகள் மீது கேள்வி கேட்டு அவற்றை அகலிக்கும், மாற்றியமைக்கும், மறு உருவாக்கம் செய்யும் ஒரு செயற்பாட்டின் பகுதியாக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் குறித்து கொண்டு நான் வரலாற்று ரீதியான கூறுதலுக்கு செல்கின்றேன். இது பெருமளவு உங்களில் பலருக்கு தெரிந்த விடயம். ஆனால் இந்த ஒழுங்கில் ஒரு பொது அறிமுகத்திற்காக இவற்றை நான் செய்கின்றேன். பொதுவாக உலகளாவிய தொல்குடி கலைகள் அல்லது பழங்குடி கலைகள் பற்றி பேசுபவர்கள் அல்லது மனித குலத்தின் மூதாதையர்கள் பற்றி பேசுபவர்கள் பெரும்பாலும் ஆபிரிக்க பழங்குடிகள் பற்றி முன்னிலைப்படுத்தி பேசுவதை நாங்கள் அறிவோம். அந்த முன்னிலைப்படுத்துகை பழங்குடி கலைகளுக்கும் பொருந்தும். ஏனென்றால் உலகத்தின் மூத்த பழங்குடிகளின் கலைகள் ஆப்பிரிக்காவில் இருந்து, ஆப்பிரிக்காவின் வெவ்வேறு பாகங்களில் இருந்து, வெவ்வேறு ஊடகங்களில் இருந்து, வெவ்வேறு புராணிக நம்பிக்கைகள், முன்னோர்கள் வழிபாடுகள் இவற்றில் இருந்தெல்லாம் உருவாகி வந்திருந்ததின் தடைய பொருட்கள் இன்றும் எங்களிடம் காணப்படுகின்றன. குறிப்பாக ஆப்பிரிக்க வேடமுகங்கள் அல்லது முகமூடிகள், அவர்களது சிற்பங்கள், அவர்களது நெய்தல் அல்லது நெசவு பாரம்பரியம், மட்பாண்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு செயற்பாட்டுக்கானதும் குறியீட்டு ரீதியானதும், அதாவது பயன்பாட்டு பொருட்கள் மற்றும் பயன்பாடாயும் அதே நேரம் ஏதோ ஒரு நம்பிக்கை அல்லது புராணிகத்தை முன்னிலைப்படுத்தும் குறியீடாகவும் இருக்கின்ற வெளிப்பாடுகள், அவர்களது பண்பாடு, மதம், அவர்களது மூதாதையர்கள் பற்றிய நம்பிக்கைகள், மூதாதையர் வழிபாட்டினூடு பெறப்படுகின்ற முன்னையோரினது சக்தியை பெறுகின்ற அவர்களது நம்பிக்கைகள் ஆகியவற்றை தொடர்பான மரங்கள், உலோகங்கள், சுடுமண் போன்ற வெவ்வேறு இயற்கை பொருளிலிருந்து வடிவமைக்கப்பட்ட பொருட்கள் ஆபிரிக்க பழங்குடி கலையின் பிரதித்துவங்களாக இன்று காணப்படுகின்றன. ஆவிகள், மூதாதையர்கள், அன்றாட வாழ்க்கையை பிரதிநிதிப்படுத்தும் இவை கலை வரலாற்றில் அல்லது வரலாற்றில் நவீன கலை என்று நாங்கள் சொல்லுகின்ற 1900களின் முற்பகுதியில் உருவான கலை உருவாக்கத்தில் மிக முக்கிய செல்வாக்கு புள்ளிகளாக இருந்தன. சில வேளைகளில் உங்களுக்கு பிக்காசோவினுடைய வெளிப்பாடு பற்றின ஒரு வகையான அறிமுகம் இருக்கும் என்றால், பிக்காசோவினுடைய கியூபிசம் அல்லது கனவடிவவாதம் என்கின்ற பாணி அல்லது ஸ்டைல் இங்கிருந்துதான், ஆப்பிரிக்க வேடமுகங்களினுடைய செதுக்கு முறையில் இருந்துதான் உள்வாங்கப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். இந்த வகையில் அது பழங்குடி கலையாகவும் ஒரு நீண்ட மரபின் தொடர்ச்சியாக மட்டுமின்றி இன்னொரு காலத்தை பிரசவிக்கும், மாற்றியமைக்கும் போக்கினுடைய ஒரு வேர்முகமாகவும் இருந்தது என்பது இதில் மிக முக்கியமான விடயம். இரண்டாவது, ஓஷானிக் அல்லது ஓஷன் ட்ரைபல் ஆர்ட் அல்லது கடல்சார் அல்லது பெருங்கடல்சார் பழங்குடி கலைகள் என சொல்லப்படுகின்ற கலைகள் ஆப்பிரிக்க கலை போல் இன்னொரு தொகுதி கலைகள், குறிப்பாக பசிபிக் தீவுகள், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுடைய பூர்வீக மக்களால் உருவாக்கப்பட்ட படைப்புகள், ஹவாய், ஈஸ்டர் தீவு போன்ற தொலைதூர பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு நெடுங்கடல் மார்க்கம் சார்ந்த வெளிப்பாடுகளை நாங்கள் இது ஆப்பிரிக்க கலைக்கு அடுத்த கட்டத்தில் பார்க்கின்றோம். இந்த கலைகள், அவற்றின் பண்பாடுகள், பிராந்தியங்களின் வேறுபாடுகள், அவற்றில் கிடைக்கின்ற ஊடகங்கள், ஊடகத்தின் தன்மைகள், அவர்களினுடைய புராதன நம்பிக்கைகள், அந்த புராதன நம்பிக்கையின் வழிபட்ட சடங்குகள், கோரி நிற்கின்ற விடயஸ்தானங்களின் அடிப்படையில் வேறுபட்டு ஒரு பண்பாட்டு மாறுபாட்டை ஆப்பிரிக்க கலையிலிருந்தும் தென்னாசிய கலைகளிலிருந்து பெறுவதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னைக்கு நாங்கள் சொல்ற டட்டூஸ், அதாவது பச்சை குத்துதல் என்பது ஒரு குலக்குறி மரபில் இருந்து வந்தது என்றது எங்களுக்கு தெரியும். அவ்வாறு பச்சை குத்தும் மரபுகளின் ஊடாக பெறப்பட்ட வரைதல் முறைகள், ஓவியங்கள், மரச்செதுக்கல்கள், கற்செதுக்கல்கள், புடவை வேலைப்பாடுகள் உட்பட்ட பல்வேறு வகையான பாறையோவியங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான வெளிப்பாடுகளை இந்த கடல்சார் பழங்குடி கலை மரபுகள் எங்களுக்கு பிரதித்துவம் செய்கின்றன.
சோ இந்த ரெண்டு மரபுக்கும் அடுத்த உலகளாவிய பெருமரபு அமெரிக்காவின் பழங்குடி மக்களின் காட்சி கலைகள். அவை மிக பரந்த பிராந்தியங்களை உள்ளடக்கிய, குறிப்பாக வட அமெரிக்கா, தென் அமெரிக்காவில் காணப்படுகின்ற, கிரீன்லாந்து போன்ற இடங்களில் காணப்படுகின்ற வெவ்வேறு வகையான மக்கள் கூட்டங்களிடம் இருந்து காணப்படுகின்ற பல்வேறு வகைப்பட்ட பழங்குடி கலைகளை கொண்ட ஒரு பெருமரபு. குறிப்பாக அவர்களது வாழ்க்கை முறைகள், அவர்களது நம்பிக்கைகள், அவர்களிடம் இருக்கின்ற ஊடகங்கள், அவர்கள் உலகத்தை பார்த்த முறைகள், இவற்றால் ஆன இந்த கலைவடிங்கள் பழங்குடி கலையின் மூன்றாவது பெரும் வகமையாக இருக்கின்றன. இந்த மரபில் இருந்து நாங்கள் ஆசிய மரபுக்கு வந்தால், குறிப்பாக தென்னாசிய மரபுக்கு வந்தால், மிக முக்கியமாக இந்திய பழங்குடி கலைகள் அவற்றினுடைய பிரதித்துவமாக மாறுகின்றன. சோ இந்திய மரபில் எங்களுக்கு ஒரு சின்ன சிக்கலும் இருக்கு. நான் நினைக்கிறேன் அது எங்களுடைய வருங்கால உழைப்பில் மிக தீர்க்கமான இடத்திலே அது பிரிக்கப்படும் நினைக்கிறேன். எங்களுக்கு நாட்டார் கலைகளையும் பழங்குடி கலைகளையும் வேறுபடுத்துதல், எது நாட்டார் எது பழங்குடி, அல்லது பழங்குடியை நாட்டாரையும் சேர்த்து சொல்லுவதன் மூலம் இருக்கக்கூடிய அந்த குழப்பத்தை இலகுவாக தாண்ட முற்படுதல் என்கின்ற ஒரு நிலவரம் காணப்படுகின்றது என்று நினைக்கிறேன். சோ அப்ப சில வேளைகளில் பழங்குடி கலைகள் நாட்டார் கலைகளோடு இணைத்து பேசப்படுவதையும், அதாவது ட்ரைபல் அண்ட் ஃபோக், அல்லது ரெண்டையும் ஒன்றாக பார்க்கின்ற குழப்பங்களும் சில வேளைகளில் இருக்கு. அதை ஒன்றாக பார்ப்பதா அல்லது அதை வேறுபடுத்துவதற்கான அடிப்படைகள் காணப்படுகின்றன என்ற வகையில் அவற்றை பற்றி சிந்திக்க வேண்டிய தேவை இந்த துறைசார் அறிஞர்கள் அல்லது இதுல வேலை செய்கிறார்களுக்கு இருக்கு. சோ வராலி, கான், பித்தோரா உட்பட பல பழங்குடி கலைகள் இவற்றுக்குள்ள இருக்கு. என்னுடைய நேரம் மற்றும் உலகளாவிய போக்கினுடைய ஒரு குறுக்கு வெட்டு முகத்தை சுருக்கமாக சொல்லுதல் என்ற பின்னணியில் நான் அந்த இந்திய மரபுகள் பற்றி அதிகம் நான் பேச போகையில, ஆளு குறும்பா ஓவியங்கள் அல்லது நாங்கள் ஏற்கனவே பேசிக் கொண்டிருக்கின்ற அல்லது இன்று நாங்கள் மையமாக பேசுகின்ற விடயங்கள் இதிலே மிக முக்கியமான மரபு. இந்த மரபினுடைய பண்புகள் பற்றி ஏற்கனவே இந்த கையேட்டில் நான் ஒரு மிக சிறிய ஒரு குறிப்பு எழுதினபடியால் நான் திருப்பவும் இந்த இடத்திலே அதை விரிச்சு சொல்லல. ஏனென்றா இதுக்கு ஒரு விஷுவல் லாங்குவேஜ் இருக்கு. ஸோ எல்லா வெவ்வேறு கலை வடிவங்களும் கலை வெளிப்பாடுகளும் தமக்கேயான மொழிப்பயில்வை கொண்டிருக்கு, காட்சி மொழிப்பயில்வை. சோ ஆளு குறும்பாவும் பகிரப்பட்டதும் தொடரப்பட்டதும் கொடுத்து வாங்கியதும் தனக்கேயானதுமான ஒரு மொழியை கொண்டிருக்கு. சோ தன்னுடைய நேச்சர்ல இருந்து, இயற்கையிலிருந்து பெறப்பட்ட வண்ணங்களை கொண்டிருக்கு. ஒரு ஒரு தனி மொழி பாரம்பரியமாக இனங்காணத்தக்க இந்த மரபு மிக முக்கியமானது. சோ இது இந்த பண்புகள் பற்றின குறிப்பு நான் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த கையேட்டில இருக்குன்னு நினைக்கிறேன். ஆகவே இந்த இடத்துல நேரம் கருதி நான் அதை விரிக்கல. சோ அப்ப இது ஒரு மிக முக்கியமான மரபு. சோ இப்ப ரெண்டு முடிச்சுக்கள் அல்லது ரெண்டு மோதல் புள்ளிகளை ஒரு தரம் தாண்டலாம் என்று நான் நினைக்கிறேன். சோ இதை நான் நினைக்கிறதுக்கு கடைசி நேரத்துல நான் அதை பற்றி பேசுறேன்னு என்று சொல்லி இருக்கிறேன். ஒன்று ப்ரீஹிஸ்டோரிக் ஆர்ட், ட்ரைபல் ஆர்ட். இந்த ரெண்டு சொற்களும் சந்திக்கும் வேறுபடும் இடம் என்ன என்பது கண்டிப்பாக ஒரு வகையில் வரலாற்றுக்கு முற்பட்ட கால கலையின் தொடர்ச்சிகளும் அவற்றின் சுவடுகளும் பழங்குடி கலைகளில் மனித பரிணாம வளர்ச்சியினுடைய பெறுபேறாகவும் காட்சி கலாச்சாரத்தின் தொடர்ச்சியாகவும் இருக்கிறது என்றதிலே ஐயமில்லை. ஆனா இந்த ரெண்டும் வெவ்வேறான அல்ல வெவ்வேறு காலங்களின் வெவ்வேறு சமூக பண்பாட்டு நிலவரங்களினுடைய வெளிப்பாடாக இருக்கின்றன என்ற வகையில ரெண்டுக்கு நடுவில் ஒரு பிரிகோடி இருக்கு. ரெண்டும் ஒன்றில்லை. அடிப்படை வேறுபாடு எழுத்து, மொழி மற்றும் சிக்கலான நாகரிகத்தின் வளர்ச்சியில் உள்ளது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லினார். வரலாற்றிற்கு முந்தைய கலை பதிவு செய்யப்பட்ட வரலாற்றிற்கு முன்பே, ஏனென்றால் வரலாற்றுக்கு முற்பட்ட கால கலை அல்ல வரலாற்றுக்கு காலம் என்றால் என்ன என்றால், நாங்கள் சொல்லுவோம் வரலாற்றை பற்றி அறிவதற்கான சான்றாதாரங்கள் குறைந்த காலம் அல்லது வரலாற்றை உரைப்பதற்கு அல்லது உறுதி செய்வதற்கான எழுத்தாதாரங்கள் அற்ற காலம் என்று நாங்கள் சொல்லுவோம். சோ அந்த காலகட்டத்தில் உருவான ஒரு ஆரம்ப தொடர்பாடல் முறையின் வெளிப்பாடாக அல்லது சடங்கு முறையின் வெளிப்பாடாக அல்லது மானுடவியல்ல வெவ்வேறு கோட்பாட்டாளர்கள் சொல்ற மாதிரி இளையவர்களுக்கு வேட்டியை
கற்றுக் கொடுத்தல் முதலான செயற்பாடுகளின் ஊடாக அல்லது மார்க்சியம் கருதுவது போல் கருவியாக்கம் என்ற ஒரு வழிமுறையின் ஊடாக வந்த கலை வடிவங்களாக இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால கலை காணப்படுகிறது. ஒரு வகையில் அவை ஒரு பழங்குடி கற்காலம் அல்லது பழைய கற்காலம் ஓல்ட் ஸ்டோன் ஏஜ் பலியோலதிக் பீரியட் ரெப்ரசன்டேஷனா பெரிய அளவில் இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். அப்படி பார்க்கல ட்ரைபல் ஆர்ட் அதுக்கு பிந்தினதும் ஒரு வகையில வரலாற்று நிலவரத்துக்கு திரும்பிய மொழி எழுத்து மூலங்கள் உருவாக தொடங்கி வரலாற்றுக்கான தடயங்கள் ஒப்பீட்டளவில் அதிகமான ஒரு காலகட்டத்தில் வருகின்ற மக்கள் கூட்டத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக வர்றதையும் அந்த பரிணாம முதிர்ச்சியினால் ஏற்பட்ட வரைதல் முறை முதலிய ஏற்பட்ட பரிணாமத்தை நாங்கள் இங்க பார்க்கிறோம். நீங்கள் ஈவன் கோடுகள் முதன்மை பெற்றன இந்த 2 இடத்தில் இருந்து பார்த்தாலும் அவை பிரயோகிக்கப்படுகின்ற முறை அல்லது அவற்றை வரைகின்ற முறையில இந்த 2 பீரியட்டுக்கும் இடையில நீங்கள் வித்தியாசங்களை பார்க்கலாம். அந்த பரிணாம வளர்ச்சி மனிதன் கைகளை பயன்படுத்தும் முறை, கைகளின் தொடர்ச்சியாக கருவிகளை உருவாக்கிய காலம், கருவிகளின் தொடர்ச்சியாக மேலும் ரிஃபைண்டான நேர்த்தியான கருவிகள் நோக்கி போன காலங்களினுடைய கதைகளை எல்லாம் அதற்குள் மறைவாக வச்சிருக்கு. அது மாதிரி இயற்கையான தாவரங்களில் இருந்து நகர்ந்து சென்ற கதையும் அதற்குள் உள்ளது. சோ அடுத்த பெரிய பிரச்சனை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த ஃபோக் ட்ரைபல், இந்த ரெண்டும் இன்னொரு இடத்துல இது இன்னும் விவாதிக்கப்பட வேண்டியது குழப்பமாக இருக்குங்கள்ட்ட. ஃபோக் ஆர்ட்டும் ட்ரைபல் ஆர்ட்டையும் உண்டா பார்க்கிறதான். ஆனால் பொதுவாக நீங்கள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அறிவுசார் சேகரங்களுக்குள்ள போய் பார்த்தால் நூல்களோ அல்லது இன்டர்நெட் முதலானவற்றில இருக்கக்கூடிய சோர்சஸுக்கோ நீங்கள் போய் பார்த்தால் இந்த 2க்கும் இடையில நீங்கள் வேறுபாட்டை பார்க்கலாம். ஃபோக் ஆர்ட்டுக்கும் இதுக்கும் இடையில நான் அதை விரிச்சு பேசல. ஆனால் இந்த க்ளூவை மாத்திரம் நான் சொல்லிட்டு போறேன். அதாவது பிரிமிட்டிவ் ஆர்ட்டும் ட்ரைபல் ஆர்ட்டும் வேறுபடுற இடம், ஃபோக் ஆர்ட்டும் ட்ரைபல் ஆர்ட்டும் வேறுபடுகின்ற இடம். இந்த 2ம் யோசிக்கப்பட வேண்டியது. இந்த இடத்துல என்ன ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் இருக்கு. அதாவது பிரிமிட்டிவ் ஆர்ட் என்ற சொல்ல சேலஞ்ச் பண்றது, என்ற பிரிமிட்டிவ் ஆர்ட் என்ற பெயர்ல ட்ரைபல் ஆர்ட்டை கூறுகின்ற ஒரு போக்கு மேற்கத்திய ஸ்காலர்ஷிப்ல இருக்கு, புலமைசார் மரபில இருக்கு என்பதும் அது மிக ஒரு வகையான மேலாதிக்கத்தின் சொற்றொடராகவும் பார்த்து மறுதளிக்கிற, அவ்வாறு அழைக்கிறது வேறு நோக்கங்களை உடையது என்ற ஒரு பண்பு சொல்லப்படுது. அப்ப அந்த பகைப்புலத்தில அதுவும் விவாதத்திற்கு உரியதாயும் தவிர்க்கப்பட வேண்டிய சொல்லாயும் கருதப்படுது. இதுக்கு அடுத்த முக்கியமானது, நான் இதை வாசிச்சு மினக்கடையில என்னென்றா ஏற்கனவே இந்த கேட்டலாக் ரைட்டிங்ல இது இந்த பேசிக்கான விஷயங்கள் இருக்கு. அதாவது விஷுவலி என்னென்ன பண்பை பழங்குடிக்கலை கொண்டிருக்கு என்கின்ற விடயம். சோ அது ஏற்கனவே அந்த கேட்டலாக்ல நீங்கள் ஓரளவு ஆளுக்குறும்பா பெயிண்டிங்கை பற்றினதுல பார்க்கலாம். ஆகவே நான் நேரங்கருதி அதை திருப்பி ரிப்பீட் பண்ணல. சோ அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் பழங்குடி கலைகளை மேலும் தனித்துவமானதும் தனியொரு மரபாகவும் தனியொரு பல்வகை பாணிகளின் பொதுப்போக்கை உடைய ஒரு பொதுப்பாணியாக நிலைநிறுத்துவது என்பது மிக முக்கியமானது. சோ கடைசி என்னுடைய லாஸ்ட் ஸ்லைட், இவற்றினுடைய தொகுப்பாக நான் 2 விடயங்களை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, இந்த ஒர்க்ஸ் எல்லாத்துக்கும் பின்னாலே, ஏனென்றால் ஒரு வெளிப்பாடு என்பது வெறுமனே வெட்டவெளியில் இருந்தோ அல்லது தற்செயலாகவோ வரலாற்றில் உருவாவதில்லை. அதுக்கு ஒரு உழைப்பும் அந்த உழைப்புக்கு ஏதுவான நிலவரங்களும் அந்த நிலவரங்களில் ஊடாக உருவான ஒரு உலகத்தை பார்க்கும் முறைமையும் இருக்கும். ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மரபென்பது, பழங்குடி கலை மரபென்பது இயற்கைக்கும் மனிதனுக்குமான இடையுறவு, மனிதன் இயற்கையின் ஒரு பகுதி என்கின்ற ஒரு வகையான தத்துவம் அல்லது மெய்யியல் பகைப்புலத்தில் இருந்து உருவானது. நிலமும் நீரும் மனிதனும் விலங்கும் பூவும் மரமும் எல்லாமும் ஓரிடப்படுகின்ற ஒன்றுக்கோடு நிற்கின்ற ஒரு வகையான ஒரு வாழ்க்கை முறையின் பகுதியாகத்தான் அது இயங்குது. சோ அது மிக முக்கியமான பண்புண்டு நான் கருதுறேன். ஈவன் ஆளு குறும்பா ஓவியங்கள்ல நாங்கள் புதிய கருவிகளும் புதிய இயந்திரங்களும் வந்தாலும் கூட அவற்றை பெருமளவு அல்லது இல்லை என்று சொல்லும் அளவுக்கு எதையுமே காணலை. அது இயற்கையின் பகுதியாக மனிதனை பார்க்குது. மனிதன் இயற்கையை விட விசேடமானவனும் அல்ல. சில வேளை மனிதனை விட இயற்கை பெரியது,
பேரியற்கையாக இருக்கு என்ற ஒரு தத்துவம் அதுக்கு பின்னாலே ஓடிக்கொண்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு அழகியலும் இருக்கு என்று நான் நினைக்கிறேன். அந்த அழகியல் நீண்ட தமிழ் அழகியலின் ஒரு பகுதியாக பார்க்கப்படக்கூடியது என்று நான் நம்புறேன். குறிப்பாக திணை கோட்பாட்டில் நாங்கள் சொல்கின்ற முதல் கரு உரி என்கின்ற அந்த ஃப்ரேம் ஒர்க் நான் நினைக்கிறேன் இந்த ஆளுக்குறும்பாக்கும் பழங்குடி கலைகளுக்கும் கொடுக்கக்கூடியது என்று நினைக்கிறேன். நன்றி.